ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி சாரி நேற்று ஸ்டோரி சொல்லாததுக்கு. ஆக்சுவலி எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம்லாம் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். ஸ்டோரி ரெக்கார்ட் பண்ணலை. கோயிலுக்கு போயிட்டேன், வந்து லேட் ஆகிடுச்சு, அப்படி கொஞ்சம் டயர்டு. ஸோ அதனால் நான் ரெக்கார்ட் பண்ணலை. அதனால் ஸ்டோரி உங்களுக்கு அப்லோட் பண்ண முடியவே தவிர வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லை. பக்காவாக இருக்கேன், பர்ஃபெக்டாக இருக்கேன், நோ ப்ராப்ளம். இதை டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லியிருக்கலாம், என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதனால தான் நான் உங்களுக்கு அந்த போஸ்ட்டில் எதுவும் போடலை, சாரி. ஓகேவா? சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நேற்று வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட விஜய்க்கு சடனாக ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடும். அந்த ஆக்சிடெண்ட்டில் பதறி அடித்து ஓனரும் அப்புறம் அவங்க பேத்தியும் வந்து பார்த்துட்டு போவாங்க இல்லையா? இதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்தது. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இவங்களுக்கு ஒரு 1 வீக் 10 டேஸில் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஹெல்த்து கொஞ்சம் நார்மலாக இருக்கும். நார்மலானதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆஃபீஸுக்கு கிளம்பலாம், கேட்ரிங் ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பார்த்திங்க அப்படின்னா கிளம்பி ரெடி ஆகிட்டு போயிடுவாங்க. போனதுக்கப்புறமா அவங்க ஆஃபீஸில் இருக்கிறவங்க எல்லாருமே ஷாக் ஆகி, வாங்க வாங்க, இப்போ எப்படி இருக்கணும், ஏன்னா விஜய் மேலே எல்லாருமே ரொம்ப பாசம். ஸோ அதனால் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்கள வெல்கம் பண்ணி, இப்போ எல்லாம் ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்புறம் அவங்க ஓனரும் இருந்துட்டு கேட்பாங்க, என்னம்மா விஜய் வந்துட்ட, உனக்கு ஓகே தானம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. சரி, நான் ஓகே தான் சார், ஐம் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் சார், நோ ப்ராப்ளம் அப்படி சொல்லுவாங்க. இல்லைம்மா, இன்னும் கொஞ்ச நாள் லீவ் எடுத்துகிட்டு வரலாம்ல அப்படி சொல்லுவாங்க. இல்லை சார், பரவாயில்ல, நான் ஓகே தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்லுவாங்க. சரி, ஓகே சார், நான் போய் என்னோடய ஒர்க்கை கண்டினியூ பண்ணுறேன் அப்படிம்பாங்க. சரிம்மா, ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய குக்கிங் ரூமுக்கு போயிடுவாங்க, கிச்சன் அங்கே போயிடுவாங்க. ஸோ நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா சமைச்சிக்கிட்டு டெய்லி போகிறது வருதுன்னு இப்படி ஒரு 2 நாள் போகும். 3வது நாள் அவங்களோட ஓனர் என்ன சொல்லிடுவார் அப்படின்னா, விஜய் அண்ட் புவனேஸ்வரி சார் என்னோடய கேபினுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி சொல்லுவார். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பார்த்திங்க அப்படின்னா கேபினுக்கு போவாங்க. 2 பேரும் கேபினுக்கு போயிட்டு எதுக்கு கூப்பிட்றாங்கன்னு இவங்க 2 பேருமே பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சி பார்த்துக்கிட்டே யோசிச்சுக்கிட்டே போவாங்க. நம்மளை எது கூப்பிட்றாங்க, எதுக்காகவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே போவாங்க. எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பார்த்திங்கன்னா போவாங்க. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போவாங்க. போனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டோர் லாக் பண்ணிவிட்டு உள்ளே போவாங்க. உள்ளே போனதும் அவங்களுடைய பாஸ் இருந்துட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சார் கூப்பிட்டே இருந்தீங்க அப்படி சொல்லுவாங்க. அதுவா, ஒன்றும் இல்லை, நீங்கள் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சார் எங்களுக்கு இன்னும் டைம் இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இல்லைம்மா, நீங்கள் இன்றைக்கி சீக்கிரமாகவே கிளம்பலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லுவாங்க. சார் என்ன ரீசன் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஒன்றும் இல்லைம்மா, இன்றைக்கி நைட்டு வீட்டில் டின்னர் இருக்குது, நீங்கள் 2 பேரும் கண்டிப்பாக வரணும், உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்களே அவங்களையும் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் ஷாக் ஆகிடுவாங்க. சார் திடீர்னு என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்ருப்பாங்க. அது அவருக்கு புரிஞ்சதும் ஒன்றும் இல்லைம்மா விஜய், உனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு இல்லையா, ஸோ அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பெரிய பையன் ஃபாரின்லேருந்து வந்திருக்கான். ஸோ உன்னை பற்றி அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கோம், அவங்களும் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. சரி, எதுக்கு நீ மட்டும் அங்கே வந்தால் எல்லாருமே அங்கே இருப்பாங்க, பார்த்துக்கலாம் இல்லையா, ஸோ டின்னர் அதான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ நீ நேராக வீட்டுக்கு வந்துடுமா, ஈவினிங் நீங்கள் 3 பேருமே வீட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவங்களும் இருந்துக்கிட்டு சரி சார், அதை நான் அம்மா உன்னை பார்க்கணுன்னு சொன்னாங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி சார், ஓகே சார், நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3:00 அவங்க கிளம்பிடுவாங்க. வீட்டுக்கு போனதும் உடனே பிரேமாவுக்கு கால் பண்ணி, ஏய் இன்றைக்கி முடிஞ்சளவுக்கு சீக்கிரம் வாடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்டி என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. ஏய் எங்கள் ஓனர் டின்னர் கூப்பிட்ருக்காருடி, உங்களை கூப்பிட்டா நீங்கள் போயிட்டு வாங்க அப்படிம்பாங்க. ஏய் ஓவரா சீனை போடாத, உன்னே சேர்த்தான் கூப்பிட்ருக்காங்க. உங்கள் மாமனார் உங்கள் தாத்தா உங்களை கூப்பிட்றாரு அப்படின்னா நீ போகலாம்ப்பா, நான் ஏன் போகணும்? தாத்தாவா? ஏய் என்னடி சொல்கிற? ஆமாம், அவங்க பேத்தி உன் மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்கன்னா அவங்களும் உனக்கு தாத்தா தானே அப்படிம்பாங்க. ஏய் அரைச்சி மூஞ்சியெல்லாம் பேத்துருவேன், இந்த மாதிரி ஓவர்லோடு பேசாது, அவர் என்னுடைய பாஸ், அவ்வளோதான், ஓகேவா? ஸோ வந்து சீக்கிரமாக சேரு, 3 பேரும் போகிறோம் அப்படிம்பாங்க. சரி சரி வரேன்டி, வரேன், அப்பா உங்கள் தாத்தா சொன்னது ரொம்ப தான் உனக்கு கோவம் வருது அப்படிம்பாங்க. ஏ பிரேமா அப்படிம்பாங்க. ஓகே ஓகே, வரேன் 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 வரேன், ஈவினிங் சீக்கிரமாக வந்துடுறேன், போகலாம். நான் வந்து கிளம்புறது டக்குன்னு கிளம்பிடுவேன், ஸோ நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பி ரெடி ஆகிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிம்மா தாயே, நாங்கள் ரெடி ஆகிடுறோம், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஃபோனை கட் பண்ணிவிட்டு ஒரு 4 மணி 4:30 5 மணி போல் பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தங்களா ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க.
ஸோ ஃப்ரெஷ் ஆகிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு ரெடியாக இருப்பாங்க. அப்புறம் தான் நம்பாள் பிரேமா வருவாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்களும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஆகிட்டு 3 பேருமே சும்மா பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருப்பாங்க. அதில் நம்மளுடைய ஒவ்வொருத்தவங்களோட காம்பினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக டிஃப்ரெண்ட்டே இருக்காது. சேம் Black அண்ட் ஒயிட் அந்த காம்பினேஷனில் தான் இருப்பாங்க. அந்த ஷர்ட் இவங்க கேட்ரிங்கில் தானே ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து அந்த ஷர்ட் அண்டு ஷர்ட் அந்த காம்பினேஷன் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க 3 பேருமே. இவங்க ஐடி அப்படிங்கிறதுனால இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ட்ரெஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு தானே டின்னருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா அதே 3 பேரும் சேம் காம்பினேஷனில் ட்ரெஸ் பண்ணிப்பாங்க. ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொருத்தவங்க வெளில வந்து பார்க்கும்போது தான் தெரியும் ஒவ்வொருத்தவங்களும் 3 பேருமே சேம் காம்பினேஷனில் பண்ணியிருப்பாங்க. என்னடி இது அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. வா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே அவங்களோட காரை எடுத்துக்கிட்டு ஓனருடைய வீட்டுக்கு போய் இறங்குவாங்க. இங்கே போய் இறங்கணும் 3 பேருக்குமே ஃபர்ஸ்ட் டைம் போல் கொஞ்சம் கூச்சமாக இருக்கும் 3 பேருக்குமே. அதுலேயும் பிரேமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக ஓனர் கூட அட்டாச்சே கிடையாது. ஹாய் பாய் கூட கிடையாது. ஏன்னா அவங்களாவது 2 பேரும் ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறாங்க அவங்களோட ரெஸ்டாரண்ட்டில், அதனால் தெரியும். பட் பிரேமாவுக்கு அந்த மாதிரியே தான் எதுவும் இல்லை இல்லையா. ஸோ அதனால் அவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அது தெரியாது. போகும்போது ரொம்ப ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் பண்ணிகிட்டே உள்ளே போவாங்க. அப்போ இருந்துட்டு அவங்க சொல்லுவாங்க, என்னடி இப்போ என்ன பிரச்சனை, வா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அப்படிங்கிற மாதிரி விஜயும் சொல்லிட்டு 3 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே போவாங்க. உள்ளே போனதும் எல்லாம் இருந்துட்டு வா வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வெல்கம் பண்ணுவாங்க ஃப்ளவர் கொடுத்து. ஸோ ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்க வீடு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க வீடு. அப்படியே பெரிய வீடு, ஜாயிண்ட் ஃபேமிலின்னா வீடு பார்த்துக்கோங்க எப்படி இருக்கும், செம்மையாக இருக்கும்ல. ஸோ பெரிய வீடு, முன்னாடி பெரிய கார்டனு, கார்டனில் ஒரு ஓரமாக பார்த்தீங்க அப்படின்னா லைட்டிங்கெல்லாம் செட் பண்ணி அங்கே தான் டின்னர் வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஒருத்தர்ன்ற அவங்க ஃபாரின்லேருந்து வேறு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 30 பேர் இருப்பாங்க போல். ஸோ அரண்மனை மாதிரி வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் டின்னர் வந்து சும்மா வெளியில் நேச்சுரலாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு வெளில தான் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்ததுமே அவங்க போய் ஃபஸ்ட்டு அவங்க ஓனர் அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவாங்க நம்மளோட விஜய். பார்த்ததும் அப்புறம் இவங்களும் வாங்குவாங்க 3 பேருமே. ஏன்னா வயசில் இவங்களுக்குன்னு பெருசாக ரிலேட்டிவ் எதுவும் இல்லை. ஸோ போனதும் அவங்ககிட்ட வாங்குவாங்க. அவங்க விஜயை பார்த்ததும், என்னம்மா விஜய் எப்படி இருக்கு, ஆக்சிடென்ட் ஆச்சு இப்போ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஐயோ அம்மா எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா இருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நான் அப்போவே வரலான்னு சொன்னேன், உங்கள் சார் தான் என்னை போவேன்னா சொல்லிட்டாரு அப்படி சொல்லுவாங்க. உங்களுக்கு ஆல்ரெடி உடம்புக்கு முடியல, நீங்கள் ஏன் இப்படியெல்லாம் தேவையில்லாமல் ரிஸ்கெல்லாம் எடுக்கிறீங்க, ஸோ ப்ளீஸ் நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க, ரெஸ்ட் எடுங்க அப்படின்ட்டு அவங்களும் சொல்லுவாங்க. சரிம்மா சரின்னு சொல்லிட்டு எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு இருப்பாங்க. எல்லோரும் இருப்பாங்க. எல்லாருக்கும் விஜய் இன்ட்ரோ பண்ணிகிட்ருப்பாங்க. இவங்க என்னோடய பெரிய பொண்ணு, சின்ன பொண்ணு, பையன் அவங்க இருக்காங்க போல். ஒரு 3 பசங்க 3 பொண்ணுங்க அந்த மாதிரி பெரிய லிஸ்ட்டு. ஸோ அந்த லிஸ்ட்டு அவங்களோட பசங்க அவங்களுக்கு அந்த மாதிரி லிஸ்ட்டு பெருசு இவங்களுது. ஸோ ஃபுல்லாக இன்ட்ரோ பண்ணிகிட்ருப்பாங்க. அதை கேட்கும்போதே நம்மளோட ஆளுங்களுக்கு 3 பேருக்குமே தலை சுற்றிடும். என்னடா இவ்வளோ பெரிய ஃபேமிலியாக இருக்குது அப்படின்ட்டு, எல்லாம் ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்காங்கடா அப்போ இருந்தே அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்த்துட்ருப்பாங்க. கரெக்டு தான், இருப்பாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. சரின்ட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா வெளில எல்லோரும் கார்டனுக்கு போய் பேசிகிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் பார்த்தீங்க அப்படின்னா ஜாலியாக வெளியில் நின்று பேசிக்கிட்டு, அப்படின்னு அத்தனை பேர் கூட இருக்கும்போது எவ்வளோ நேரம் தான் அவங்க மூஞ்சி பார்த்துட்டு இருக்க ஒரு மாதிரி இருக்கும்ல இவங்க 3 பேருக்குமே. சரின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து 3 பேரும் ஹாப்பியாக இருக்குல்லடி இவங்க இப்படி இருக்கிறது பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. ஆமாண்டா எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. சரி நாம் எப்போ போகலாம் நம்ம ஃபேமிலியை பார்க்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தான் வாரம் போகலாமே, இந்த வாரம் போகலாம், அவங்க கூட ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓ சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் உடனே உள்ளேருந்து வந்துட்டு, என்னம்மா என்னாச்சு வெளில வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஐயோ ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப நேரம் உள்ளே உட்காந்துட்ருக்கோம்ல அதான் ஒரு மாதிரி இருந்துச்சு, அதான் சும்மா அப்படியே காற்று ஓட்டமாக வெளில வந்துட்டோம் அப்படி சொல்லிட்டு. அப்போ அவங்களோட குட்டி குட்டி பசங்களாம் இருப்பாங்களா, அவங்களோட கேம்ஸு இந்த மாதிரியெல்லாம் விளையாண்டுக்கிட்டு ஜாலியாக பார்த்தீங்க அப்படின்னா என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் எல்லோரும் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அந்த டேபிள் போட்டு உக்காந்துருவாங்க. ஸோ உட்காந்ததுக்கப்புறமா பார்த்துட்டு நம்மளுடைய புவனேஸ்வரி
விஜய் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல்ல இருப்பாங்க. இந்த சைடு புவனேஸ்வர் இருப்பாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா பிரேமா உட்காந்துருப்பாங்க. அப்போ பிரேமா கேட்பாங்க, "ஏன்டி மொத்த குடும்பமே இங்கே இருக்கு, உன் ஆளை மட்டும் காணோம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "ஏய் கம்முனு இரு, நானும் இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன். அவள் வந்து என்னால் ஃப்ரீயாக கூட இருக்க முடியாது, கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கிறியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது சரிதான், நீ அவளை தேடலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "நான் ஏன்டி தேட போகிறேன், கம்முனு இரு" அப்படின்னு சொல்லிட்டு. "என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போது அவங்க இருந்துட்டு, "ஆ அது வந்து அது வந்து" அப்படி சொல்லுவாங்க. "ஒன்றும் இல்லை பாட்டி, எல்லாரும் இருக்கீங்க, சாரு மட்டும் காணோன்னு கேட்குறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "ஓ சாருவா, இதோ வந்துட்டுருக்காம்மா" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா சாரு பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அங்கே சாரு வருவாங்க. சாரு சேம் லெஹங்கா தான் போட்டிருப்பாங்க. சூப்பராக இருக்கும் அவங்களுக்கு அந்த வயலட் கலர் மாதிரி காம்பினேஷனில், அந்த லைட்டு பிங்க் மாதிரி ஒரு காம்பினேஷனில் அந்த லெஹங்கா போட்டுட்டு அங்கேருந்து வரும்போது அவ்வளோ அழகாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு. சான்ஸே இல்லை. இருக்கிறவங்க எல்லாரும், வாவ் இன்னைக்கு நம்மளுடைய சாரு ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்காளே, பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கமெண்ட் கொடுப்பாங்க. இவங்க 3 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மால் விஜயை தவிர 2 பேர் பேன்னு பார்ப்பாங்க. ஆனால் நம்மால் விஜய் மட்டும் பார்க்க மாட்டாங்க. அப்புறம் அங்கேருந்து அவங்க வந்ததும் ஹாய் அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லுவாங்க. பட் அவங்களோட ஐ லுக் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் கிட்ட இருக்கும். அப்புறம் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களாம் இருப்பாங்கள்ல, இவங்களுக்கும் கஞ்சாடையில் ஒரு ஹாய் சொல்லுவாங்க. இவங்களும் இருந்துட்டு ஹாய் அப்படின்னு சொல்லுவாங்க. விஜயும் இருந்துட்டு ஃபார்மாலிட்டிஸ்க்கு சொல்கிற மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இவங்க இருக்காங்களா பிரேமாவுக்கு பக்கத்தில் அவங்க ரிலேட்டிவ் ஒருத்தவங்க உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு பக்கத்தில் அவங்க உட்காருவாங்க. சாருக்கு பக்கத்தில் சாருவோட அம்மா உட்காந்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உட்காந்துருப்பாங்க. ஸோ எல்லோரும் பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட்லாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ கரெக்டாக என்ன பண்ணிடுவாங்கன்னா புவனேஸ்வர் இருந்துட்டு விஜயோட காதில் வந்து சொல்லுவாங்க, "ஏய் என்னடி" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லுவாங்க. "ஏய் என்னடி" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருந்தது. ஏன்னா நம்ம சாரு தான் விஜயை நோட் பண்ணிகிட்டு இருக்காங்களே. ஸோ இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டும், "என்னாச்சு?" அப்படின்னு அவங்க கேட்பாங்க. "இல்லை அது அது வந்து எமர்ஜென்சி" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு ஏன் கேட்குறீங்க, இது உங்கள் வீடு மாதிரி" அப்படின்னு சொல்லிட்டு, "வாங்க போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "நான் கூட்டிகிட்டு போகிறேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க பாட்டி இருந்துட்டு சொல்லுவாங்க, "சாரு நீயும் கூட்டிகிட்டு போயிட்டு வாமா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போமா" அப்படிம்பாங்க. "ஆ சரி பாட்டி" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வருவாங்க. புவனேஸ்வர் இருந்துட்டு எந்திரிச்சு வருவாங்க. ஆக்சுவலாக எமர்ஜென்சியாக இருக்குன்னா புவனேஸ்வருக்கு, விஜய்க்கு இல்லை. ஓகே சரின்னு சொல்லிட்டு இவங்க போவாங்க. போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா வீடு பார்த்ததும், "இல்லை உங்கள் ரூமு எங்கே இருக்குது?" அப்படின்னும். "மேலே போகணும்" அப்படிம்பாங்க. "இல்லை கீழேயே இருந்தால் சொல்லுங்களேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ரெஸ்ட் ரூமுக்கு போயிடுவாங்க. இப்போ இப்படி பேசிக்கிட்டு அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா அங்கே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லோரும் பார்த்தீங்க அப்படின்னா ஜாலியாக அரட்டை அடிச்சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அப்போ கேட்பாங்க விஜயை, "என்னம்மா விஜய் உன்னுடைய இந்த ஃபாரின்லேருந்து ஒருத்தர் வந்திருப்பார் இல்லையா?" அவர் கேட்பார். "என்ன உங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் எங்கே இருக்காங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அவங்களுக்கு கேட்கும்போது, அப்போது வந்து இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபேஸ் பார்த்துக்கிட்டு விஜய் சொல்லுவாங்க, "இல்லை எங்களுக்கு பேரண்ட்ஸ் யாரும் கிடையாது, நாங்கள் அனாதை, நாங்கள் ஒரு ஆசிரமத்தில் தான் வளர்ந்தோம். ஸோ அவங்க எங்களை எல்லாமே படிக்க வச்சது, இந்த அளவுக்கு ஆளாக்குனது எல்லாமே எங்கள் மதர் தான். ஸோ அவங்க வந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்காங்க, அதனால நாங்கள் எங்களை போய் பார்க்க முடியாது. ஸோ இப்போ அவங்க சென்னையில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு அவங்க வந்து இங்கேருந்து எது தூரம் ஹைதராபாத் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் அவங்க இருக்காங்க. ஓகேவா? ஸோ மதுரையில் இருக்காங்க. ஓகே, அவங்க வந்து வளர்ந்தது எல்லாமே மதுரையில். அவங்க வந்து இப்போ வேலை பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா சென்னையில். ஸோ நாங்கள் 3 பேருமே ஒரே ஹாஸ்டலில் தான் வளர்ந்தோம். எங்களுக்கு எல்லாமே மதர் தான். அவங்க தான் எங்களை பார்த்தது, எங்களை படிக்க வச்சது. இந்த அளவுக்கு நாங்கள் வளர்ந்துருக்கோன்னா அதுக்கு காரணமும் எங்கள் மதர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. "ஓ அப்படிங்களா, சாரிம்மா" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது விஜய் சொல்லுவாங்க, "என்னோடய பேரண்ட்ஸ் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. அப்போ பிரேமா சொல்லுவாங்க, "எனக்கு டீட்டெயில்ஸ் தெரியாது" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அவங்களுக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இட்ஸ் ஓகே, நாங்கள் ஒரே ஹாஸ்டலில் ஒன்றா வளர்ந்தோம். ஸோ நாங்கள் அப்போ இருந்தே நாங்கள் 3 பேர் க்ளோஸ் ஃப்ரெண்ட், சின்ன வயசுலேருந்தே. ஸோ இப்போ வரைக்கும் நாங்கள் அப்படியே இருக்கோம்.
3 பேருமே சென்னை வந்தோம். நாங்க 2 பேரும் ஒரே ஃபீல்டில இருக்கோம். இவ மட்டும் ஐடி ஃபீல்டில இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இவங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அத எடுத்தா நாங்க இத எடுத்து இப்படி படிச்சு வந்துட்டோம். இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, எங்களோட சம்பளத்தில பாதி நாங்க எங்களுடைய வீட்டுக்கு தான் குடுத்துட்ருக்கோம். ஐ மீன் அவங்களுடைய ஆசிரமத்துக்கு தான் குடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிற மாரி அவங்க சொல்லுவாங்க. ஓ! அப்படியா? சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. இதில என்ன சார் இருக்கு? இதில ஒண்ணும் இல்ல. எங்களோட குடும்பம் ரொம்ப பெருசு. உங்க குடும்பத்த விட நாங்க ரொம்ப மிஸ் பண்றோம் உங்க குடும்பத்த பார்க்கும்போது. நாங்க அங்க ரொம்ப ஜாலியா இருப்போம். ரொம்ப சந்தோஷமா இருப்போம். உங்க ஃபேமிலியில இத்தன பேர் நீங்க எல்லாரும் இவ்வளோ ஜாலியா இருக்கும்போது, நாங்க எங்க ஃபேமிலிய நெனச்சு ஃபீல் பண்றோம். மிஸ் பண்றோமே தவிர, எங்களுக்குன்னு நாங்க யாரும் இல்லன்னு பெருசா சொல்லிக்கிட்டதில்ல. இப்போதைக்கு எங்க எங்க 3 பேருக்கு நாங்க 3 பேர் இருக்கோம். எனக்கு இவங்க 2 பேர் இருக்காங்க. இவளுக்கு நாங்க 2 பேர் இருக்கோம். அவளுக்கு நாங்க 2 பேர் இருக்கோம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. எங்களுக்கு எப்பயாச்சும் எங்க ஃபேமிலிய பார்க்கணும்னு தோணுச்சுன்னா 3 பேரும் ஒண்ணா கிளம்பி போய் இருப்போம் சார். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்க ஃபேமிலியோட இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லுவாங்க. சரின்னு இத கேட்டதும் அவருக்குமே ஒரு என்ன சொல்றது, ரொம்ப ஹாப்பியாவும் ஃபீல் பண்ணுவாங்க. 3 பேரு பிரேவா இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. அவங்களோட மதர் இந்த அளவுக்கு இவங்கள வளர்த்துருக்காங்க அப்படின்னு நெனச்சு ரொம்ப ஹாப்பியாவும் ஃபீல் பண்ணிட்டு, வெரி குட்மா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாரி அவரும் சொல்வாரு. சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஜாலியா இப்படி பேசிகிட்ருப்போம். அப்போது விஜய் இருந்துட்டு, "ஏய் என்னடி போனவள இன்னும் காணோம்?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்துட்ருப்பாங்க. "ஏய் ரெஸ்ட் ரூமுக்கு தானே போயிருக்கா, வந்துருவா கம்முனு இரு" அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பேசிகிட்ருப்பாங்க. சரி ஓகே, ஓகே அப்படிங்கிற மாரி இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலா அவங்கள பார்த்துட்ருப்பாங்க. சரின்ட்டு அவங்களும் போனவங்க இப்போ தான் வருவாங்க. வந்ததும் பக்கத்தில் உட்காந்துட்டு விஜய் கேட்பாகி, "இவ்வளோ நேரமாடி ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு?" அப்படி சொல்லுவாங்க. நீ வேறடி போனேன் அது போய்கிட்டே இருக்கு. யார் ரூமுக்கு கூட்டிட்டு போகும்போது இது நார்மலாக ஒரு ரெஸ்ட் ரூம் இல்லை போல. ஒருத்தவங்களும் தனித்தனியா என்னை நேராக அவங்க ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போனாங்க. நான் அப்போவே போகும்போதே சொன்னேன், கீழேயே எதை இருந்தால் சொல்லுங்கன்ட்டு. ஆனால் அவங்க இல்லை வேண்டாம், நீங்கள் என்னோட ரூமுக்கு வாங்கன்ட்டு அவங்க ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் லேட் ஆச்சுடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி சரி உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சாப்பிட்டு முடிச்சதும் அவங்க 3 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா, சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. சரி கிளம்புங்க அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஊனரமா இருக்காங்கல்ல, "இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்கம்மா, ரிலாக்ஸ் ஆகிட்டு போங்க. பசங்க கூட உங்களை ரொம்ப மிஸ் பண்ணாங்க. கொஞ்ச நேரம் அவங்க கூட இருந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்புங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி வந்து, "சரிம்மா நான் உள்ள போறேன். நான் டேப்லெட் போடணும். ஸோ நீங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறம் கிளம்பு விஜய்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "சரிங்க பாட்டிங்க." "சரிங்கம்மா" அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்ச நேரம் அங்கே இருக்கிறவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா தான் கிளம்புவாங்க. கிளம்பும்போது விஜய் சாருவ பார்த்து, "தேங்க்ஸுங்க. ஆக்சுவலி அவ ரொம்ப ஷை டைப். ரொம்பவே சங்கடப்படுவா. அவள நீங்க கூட்டிட்டு போயிட்டு கூட்டு வந்தீங்க. ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ்" அப்படி சொல்லுவாங்க. "இதில என்ன இருக்குது?" அப்படிங்கிற மாதிரி இவங்களும் அவங்கக்கிட்ட பேசுவாங்க. "ரொம்ப தேங்க்ஸு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓ! அப்போது புவனேஷ் வந்துட்டு, "நீ போலாண்டி" அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. "ஓகே இப்போ நீ இவ்வளோ வெட்கப்படுற, பேசாம இரு" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி ஓகே நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. அப்போ சாரு வந்துட்டு, "பார்த்து ஜாக்கிரதை" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நான் பார்த்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. "திஸ் இஸ் மை நம்பர்" அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் தருவாங்க. "உங்கள் நம்பர் என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது" அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. "அப்புறம் ஏன் ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டேங்கிறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. "இல்லை அது கொஞ்சம் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன்னா அதனால் பண்ணலை" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. "அப்பப்போ பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "ஆ ஷூர் பண்ணுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ இருந்துட்டு, "சரிடி நீ கொஞ்ச நேரம் பேசினாங்க அப்படி இருக்கும்" அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் தனியாக பார்த்தீங்க அப்படின்னா இவங்களை விட்டு பிரிஞ்சுடுவாங்க. அப்புறம் இவங்க 2 பேரும் சும்மா ஒரு கொஞ்சம் தூரம் வாக் பண்ணிக்கிட்டு, சிரிச்சுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒருத்தவங்க ஒரு ரியாக்ஷன் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் தூரம் பார்த்தீங்க அப்படின்னா நடந்து போவாங்க. நடந்து போயிட்டு அங்கே போயிட்டு, "இன்னைக்கு நிலா ரொம்ப அழகாக தெரியுதுல்ல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "ஆ இல்லை எனக்கு எப்பயும் போல தான் தெரியுறாரு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "உங்களுக்கு ஸ்பெஷலாக எதுவும் தெரியலையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "இல்லை எனக்கு எப்பயும் போல தான் தெரியுது. எனக்கு எதுவும் ஸ்பெஷலாக தெரியல. ஆனா நல்லா இருக்கு சில்லுன்னு ஒரு காற்று, நிலா வெளிச்சம் நல்லா இருக்குங்க. ஃபுட்டு சூப்பராக இருந்துச்சுங்க" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இருந்துச்சு. பட் உங்கள் சமையல் அளவுக்கு இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மேபி இருக்கலாம். ஆனால் இல்லை நல்லாவே இருந்துச்சு" அப்படி சொல்லுவாங்க.
நெக்ஸ்ட் உங்கள் பிளான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. என்னோட பிளான் என்ன, என்னோட பிளான் நீங்கள் சொல்கிறதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லை, நீங்கள் ஏதாவது ஐடியா சொன்னீங்கன்னா நான் அதை ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஐடியாவா? இல்லை, எனக்கு உங்களுடைய பிரச்சனை பற்றி எதுவும் தெரியாது. நீங்கள் சார்கிட்ட கேளுங்களேன், அவர் பிஸ்னஸ் மேன். அவர் சொல்லுவார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ரெஸ்டாரண்ட்டை என்ன டேக் ஓவர் பண்ணிக்க சொல்லிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஓ! அ அ அப்படியா? பெஸ்ட் ஐடியாங்க. உங்களோட மைண்ட் செட்டுக்கும், உங்களுடைய பிரேவ் மைண்ட் செட்டு, போல்ட்னஸ்ஸு செட் ஆகுங்க. நீங்களே அதை எடுத்து பண்ணுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்ல. நீங்க பிஸ்னஸ் பண்ற ஐடியால இருந்தீங்க அப்படின்னா, நீங்க எடுத்து பண்ணலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. பண்ணலாம் தான். பட் நான் ஏன் தாத்தாவதே பார்க்கணும்? நான் செப்பரேட்டா ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம் இல்லையா? அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் நல்ல ஐடியா தான். உங்களுக்கு அந்த ஐடியா இருந்துச்சு அப்படின்னா, நீங்க செப்பரேட்டா பண்ணலாம். அதில எந்த தப்பும் இல்லையே அப்படின்னு சொல்லி. நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இதில என்ன இருக்கு? நாங்க 3 பேருமே சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க பண்ணுவீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஷூருங்க, நான் பண்றேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. ம். நீங்க வாங்க போங்க வேணாமே. சாருன்னே கூப்பிடலாமே அப்படி சொல்லுவாங்க. ஆ ஓகே சாரு, நான் கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. எதுக்கு சாரு நமக்குள்ள தேங்க்ஸ் அண்ணா, இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எனி டவுட் இல்லை, பெருசாக டவுட் இருந்தால் பிஸ்னஸ் மைண்ட் செட்டில் எதுவும் வேண்டாம். பட் ஏதாவது ஹெல்ப் என்கிட்ட கேட்கணுன்னா நீ எப்போ வேணாலும் எனக்கு கால் பண்ணலாம் சாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஷுவர், எனக்கு ஒரு ஹெல்ப்பு அப்படின்னா என் மைண்டுக்கு வர பர்சன் நீங்களாக தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன வாங்க போங்க கூப்பிட வேணாம்னு சொல்லிட்டு நீ மட்டும் கூப்பிட்றது கரெக்டா? நீ வா போனே கூப்பிடேன் அப்படி சொல்லுவாங்க. நம்ம எல்லாரும் ஒரு ஃப்ரெண்ட் ஆகிடுவோமே அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. ஸோ சிம்பிள், இன்னிலேருந்து நம்ம 4 பேரும் ஃப்ரெண்டு, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஓகே, அப்போ உடனே அவங்க கை காட்டிட்டு இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கூப்பிடுவாங்க. என்னடி நம்ம கூப்பிட்றா? தெரியல, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வருவாங்க. வந்ததும் சொல்லு விஜய் அப்படிம்பாங்க பிரேமா. இன்னிலேருந்து நம்ம 4 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன புது குழப்பமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரேமா இருந்துட்டு அவங்க பக்கத்தில் போய் கேட்பாங்க. ஏய் சும்மா இரு, அவங்க நம்ம கூட ஃப்ரெண்டு, ஓகேவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஷோர்டா மச்சான், ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவங்க மிங்கிள் ஆகிடுவாங்க. 4 பேருமே ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவலாக அப்போ அவங்க இருந்துட்டு சரி சாரு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. உடனே அவங்க 2 பேரும் ஆமாம் சாரு, நாங்களும் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. நம்மளுடைய புவனேஸ்வர்லேருந்து மட்டும் கொட்டுவாங்க. கிளம்புறங்க மாதிரி கூட சொல்ல மாட்டாங்க. நாங்களும் கிளம்புறோமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு பாய், டேக் கேர், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. 3 பேருமே டேக் கேர் அப்படிம்பாங்க. ஷுவர் சாரு, நீ பார்த்துக்கோ. எனி ஹெல்ப் எங்ககிட்ட யாரை வேணாலும் நீ காண்டாக்ட் பண்ணலாம், ஓகேவா? நான் பிரேமா நம்பர் உனக்கு சென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லுவாங்க. நோ ப்ராப்ளம், என்கிட்ட பிரேமா நம்பர் கூட இருக்குது அப்படிம்பாங்க. என் நம்பரா? பிரேமா நம்பர் எப்படி? அதெல்லாம் அப்படி தான் அப்படி சொல்லுவாங்க. ஓ சரி ஓகே, சரி நாங்கள் கிளம்புறோம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது விஜய் இருந்துட்டு கிளம்புவாங்க. உடனே நம்மளுடைய சாரு இருந்துட்டு விஜய் அப்படிம்பாங்க. சொல்லு சாரு அப்படிம்பாங்க. ஒரு கொடுக்கலாமே அப்படிம்பாங்க. நம்ம எல்லோரும் ஃப்ரெண்டாக இருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஷார், அதனால் என்ன, கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேஷுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஹக் கொடுப்பாங்க. பிரேமாவும் கொடுப்பாங்க. புவனேஸ்வரி மட்டும் கொஞ்சம் தயங்குவாங்க. பிகாஸ் அவங்க கொஞ்சம் இல்லை பரவாயில்ல சாரு, நான் கை கொடுக்குறேன் அப்படிம்பாங்க. பிளான்னா பிளான் தான், ஃப்ரெண்ட் ஆகிட்டோம்ல, அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. அப்படி தான், அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படிம்பாங்க. இல்லை சாரு அப்படின்னு சொல்லிட்டு நெளிவாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹக் பண்ணி 3 பேருமே இருந்துட்டு பாய் சொல்லிவிட்டு அங்கே கேட்கணும். ஓகே நீ ஹக் கொடுத்த, ஓகே இன்க்ரீடியண்ட்டு கொடுக்க சொல்கிறீ, அவள் இப்போ நம்ம கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டா, ஒழுங்கா வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரே ஹாப்பி, ரொம்ப ஜாலியாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இவங்களுக்கு. அவங்க 3 பேருக்குமே ஹாப்பியாக இருக்கும். ஜாலியாக வந்ததில் டின்னர் சாப்பிட்டு அவங்க ஃபேமிலியெலாம் சாப்பிட்டதில் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணி அவங்க கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. இவங்க இதோட ஹாப்பினஸோட
தூங்க போயிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் டீட்டெயிலாக கேட்கலாம். இப்போ வரைக்கும் ஸ்டோரி எப்படி இருக்குது அப்படிங்கிறத கேட்டுட்டு கமெண்ட் பாக்ஸில் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் குட் நைட் அண்டு ஸ்வீட் ட்ரீம்ஸ்.